2020ஆம் ஆண்டு தனது கணவரால் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் ஒரு பெண் தற்போது உயிருடன் நீதிமன்றத்தில் ஆஜரான சம்பவம் கர்நாடகாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனது மனைவி மல்லிகாவை கொலை செய்த கொலை வழக்கில் அவரது கணவரான சுரேஷ் கடந்த 1.5 ஆண்டு காலமாக சிறை தண்டனை அனுபவித்து வந்த வேளையில் மல்லிகா நீதிமன்றத்தில் உயிருடன் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். கர்நாடகத்தில் குடகு மாவட்டத்தில் குஷால் நகரில் இருந்து மல்லிகா காணாமல் போனதாக கூறப்பட்டதை தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு டிசம்பரில் அவருடைய கணவரான 38 வயதுடைய சுரேஷை போலீசார் கைது செய்தனர். பின்னர் பெட்டடாபுராவில் ஒரு பெண்ணின் எலும்புக்கூட்டை போலீசார் கண்டுபிடித்து அந்த எலும்புக்கூடு காணாமல் போன மல்லிகா உடையது என்றும் அவரை சுரேஷ் தான் கொலை செய்ததாக கூறி நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி மல்லிகா வேறொரு ஆணுடன் மடிக்கேரியில் இருப்பதை சுரேஷின் நண்பர் ஒருவர் கண்டதை தொடர்ந்து இந்த விவகாரம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதோடு மல்லிகா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். விசாரித்த போது அவர் ஓடிப்போய் வேறொருவரை மணந்ததை ஒப்புக்கொண்டதாகவும் சுரேஷிற்கு என்ன நடந்தது என்பது தனக்கு தெரியாது என்றும் கூறியுள்ளார் அப்பெண். மடிக்கேரியில் இருந்து 25 மற்றும் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஷெட்டிஹேலில் என்ற கிராமத்தில்தான் அப்பெண் வசித்து வந்தது கண்டறியப்பட்டுள்ள நிலையில் போலீசாரின் விசாரணை குறித்து பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.